நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷ்ணு, உட்காருங்க. நான் ஒன்னும் உட்காந்து பேச வரல ராஜி. சாரி விஷ்ணு, உங்க நிச்சயத்துக்கு நாங்க வரலன்னு நீங்களும் லக்ஷ்மியும் கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்றது? கார்த்திக் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். நான் வரமாட்டேன், வரவும் முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டான். இது வரைக்கும் வீட்டுக்கு கூட வரல. உங்க கோவம் நியாயமானதா விஷ்ணு. இந்த ஒரு வாட்டி எங்களை மன்னிச்சிருங்க. கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு நாங்க வந்துடுறோம். அதெல்லாம் அவசியமே இல்ல ராஜி. என்ன விஷ்ணு இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது? நிச்சயதார்த்தம் நடந்தா தானே கல்யாணம் நடக்கிறதுக்கு. அதான் நின்னு போச்சு. என்ன விஷ்ணு சொல்றீங்க? நிச்சயம் நின்னு போச்சா? ஏன்? இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு நான் மட்டும் தான் ஆசைப்பட்டேன். வேற யாருமே ஆசைப்படல. அதான் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. விஷ்ணு, உங்க பேரண்ட்ஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்களா? அப்படி அவங்க என்னதான் சண்டை போட்டு இருந்தா கூட நான் பேசி அவங்களை சமாளிச்சிருப்பேன். அப்போ உங்க சொந்தக்காரங்க கிட்ட லக்ஷ்மியோட அம்மா பிரச்சனை பண்ணிட்டாங்களா? அப்படிலாம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பயந்து லட்சுமி அம்மாட்ட முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்களும் எங்க சொந்தக்காரங்கெல்லாம் பேசுறத கேட்டுக்கிட்டு பொறுமையா தான் இருந்தாங்க. அப்புறம் எப்படி நடக்கிற இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு? சொல்லுங்க விஷ்ணு. எல்லாம் உங்க ஃப்ரெண்டு லட்சுமியால தான். என்ன விஷ்ணு சொல்றீங்க? லக்ஷ்மியால நிச்சயதார்த்தம் நின்னு போச்சா? எப்படி? இந்தாங்க. ஒரு நிமிஷம் ஆண்டி. இந்த புடவையை வாங்குறதுக்கு முன்னாடி நான் சில விஷயத்தை தெளிவா பேசணும்னு நினைக்கிறேன். என்ன லட்சுமி இது? நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இரு. பெரியவங்க முன்னாடி உனக்கு எதுக்கு இந்த அதிக பிரசங்கித்தனம்? மா, நீ கொஞ்சம் பேசாம இரு. இது எங்களோட வாழ்க்கை. சந்தேகத்தோடயே வாழ்க்கை ஆரம்பிக்க முடியாது. சில விஷயங்களை ஓபனா பேசிறது நல்லது. சொல்லுமா பெரிய மனுஷி, என்னன்னு சொல்லு, நாங்க கேட்டுக்கிறோம். இத பாருங்க, முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போவேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போவேன். கடைசி வரைக்கும் நான் என்னோட சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறேன். விஷ்ணு, நீங்க, எங்க அம்மா, யார் சொன்னாலும் நான் இதை மாத்திக்கிறதா இல்ல. ஐயோ, என்ன லட்சுமி இது? இப்பவாவது என்ன பேச விடுமா? எங்க அப்பா இறக்கல, உயிரோட தான் இருக்காரு. எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் ஒத்து வரல, அதனால பிரிஞ்சுட்டாங்க. அதாவது அவரை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். அவங்கள கடைசி வரைக்கும் நான் தான் பாத்துக்கணும். அவங்க ஏன் கூட தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் இருக்கலாம், எனக்கும் ஆட்சேபணம் இல்ல. அப்புறம் வரதட்சணைன்ற பேர்ல நீங்க எதையுமே டிமாண்ட் பண்ணக்கூடாது. அத நான் தரவும் மாட்டேன். மேற்கொண்டு அடம் பிடிச்சீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீங்க விஷ்ணுவோட அம்மா அப்பா, உங்களை நான் மதிக்கிறேன். அதே சமயத்துல நான் உங்க அடிமை கிடையாது. மியூச்சுவலா இருக்கிற வரைக்கும் அன்பு, பாசம் எல்லாமே கண்டிப்பா இருக்கும். அதே நீங்க அதிகாரத்துல சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசுறா. இதுவா தெரியாம பேசுறது? உங்க பொண்ணு தெளிவா பேசுறா. எங்களெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு கும்பிடுமா? இப்படி ஒரு பொண்ணு எங்க குடும்பத்துக்கே தேவை கிடையாது. அப்பா, டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன,
அப்பா மகன்ற உறவே அறுந்து போயிடும். வட கிளம்பி கிளம்புங்க எல்லாரும், கிளம்புமா. லக்ஷ்மி அப்படி எல்லாம் பேசினா என்னால நம்பவே முடியல விஷ்ணு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் தான் நான் லட்சுமிகிட்ட படிச்சு சொன்னேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு தாமலை மாற்ற வேண்டிய நேரத்துல கோவப்பட்டு பேசினனால எல்லாமே தலைகீழாயிடுச்சு. அவ ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? அவங்க ஏதாவது பேசிட்டு போட்டோன்னு அமைதியா இருக்க வேண்டியதானே? அவ மட்டும் அமைதியா இருந்திருந்தானா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். பிடிவாதம் அவளோட முணுக்கம் வந்தாங்க, இப்படி எல்லாத்தையும் பாழாக்கிடுச்சு. விஷ்ணு, நான் லக்ஷ்மி கிட்ட பேசி பார்க்கவா? எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இனி அவட்ட பேசி என்ன ஆக போகுது? என்ன விஷ்ணு இப்படி எல்லாம் பேசுறீங்க? லக்ஷ்மி ஏதோ அவசரப்பட்டு அப்படி பேசிட்டா. அவளுக்கே அது தப்புன்னு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். இனி அவளுக்கு புரிஞ்சா என்ன, புரியலன்னா என்ன? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. விஷ்ணு, நிச்சயம் நின்னு போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது தப்பு. அவகிட்ட பேசினா எல்லாமே சரியாயிடும். இல்லைங்க, இனி நான் லட்சுமி நம்புறதுக்கு தயாரா இல்ல. அவளை நம்பி கெட்டதெல்லாம் போதும். இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உங்களுக்கே நல்லாவே தெரியும். இதெல்லாம் நான் எதுக்குங்க பண்ணேன்? லட்சுமி எனக்கு வேணுன்றதுக்காக தானே. ஆனா லட்சுமி இதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இப்படி பண்ணிட்டானா அதுக்கு என்னங்க அர்த்தம்? அவளுக்கு என்ன பிடிக்கல, கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். விஷ்ணு, அப்படிலாம் இருக்காது. எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அவ பண்ணது கரெக்ட்னுலாம் நான் சொல்லல. இருந்தாலும் அவகிட்ட பேசிட்டு முடிவெடுக்கிறது நல்லது. நீங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே லட்சுமிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. உங்களுக்குலாம் கஷ்டம் என்னன்னே தெரியல. இந்த நிச்சயம் நின்னதால எனக்கு மட்டும் இல்ல, எத்தனை பேருக்கு கஷ்டம் தெரியுமா? இது எல்லாத்துக்குமே நான் லட்சுமியை நம்பினதுதான் காரணம். நான் உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல விஷ்ணு. என்ன ஆறுதல் சொல்லி என்ன ஆக போகுது? எல்லாம் என் தலைவிதி. ராஜி, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். கார்த்திகிட்ட சொல்லாதீங்க, தெரிஞ்சா கஷ்டப்படும். நான் வரேன் ராஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் ஃப்ரெண்டு நிச்சயதார்த்தம் எப்படி நடந்துச்சு கேக்குறேன்ல. நான் என்னமோ நிச்சயதார்த்தத்துக்கு போன மாதிரி என்ன கேக்குற? நீ ஏன் போல? நீ வராம நான் மட்டும் எப்படி போறது? ஏன் போன? என்ன என்ன பேசுற நீ? நீ ஊர்ல இல்லங்கிறதுக்காக அவர் நிச்சயதார்த்தத்தை கூட தள்ளி வச்சாரு. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும், எல்லாம் டிராமா. யார் அவனை நிச்சயத்தை எனக்காக தள்ளி வைக்க சொன்னது? நான் கேட்டேனா? அவன் அப்படியே வச்சிருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன். நீ இப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அவர் என்னமோ நீ வருவேங்கிற நம்பிக்கையில கடைசி வரைக்கும் போன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் வருவேன்னு எப்படி எதிர்பார்ப்பான்? அறிவு வேணா, மூஞ்சி கொடுத்து பேசுறதில்ல. ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வந்து நிற்பாங்களா? அவரு கூட இருக்கிறவங்க தப்பா நினச்சிடக்கூடாதான். ஃப்ரெண்டு எங்கன்னு கேட்டால் அசிங்கம்ல. தப்பு பண்ணும்போது தெரிஞ்சிருக்கணும் இப்படிலாம் நடக்கும்னு. இப்போ யோசிச்சா நீ வரலன்னா அவ்வளோதான்டா, எதுவுமே நடக்காது பெருசா பீத்திட்டு போனா. என்ன ஆச்சு? நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சுல, நான் வரலன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன்னா இப்ப எதுக்கு நீ புலம்பிட்டு இருக்க? அங்க நிச்சயதார்த்தம் நடந்துச்சு, நடக்கல, அத பத்தி உனக்கு என்ன? ஏய், அவன் ஆபீஸ்ல என் ரூமுக்கு வந்து என்ன சொன்னா தெரியுமா? நீ வந்தாதான் என் நிச்சயதார்த்தம் நடக்கும், நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னான். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? காலையில நான் கேட்டதுக்கு அவ நிச்சயத்துக்கு கூப்பிடவே இல்லைன்னு சொன்னேன். கூப்பிட்டான், ஏதோ கடமைக்கு. க்ளோஸ் ஃப்ரெண்டை நிச்சயதார்த்தத்துக்கு அப்படியே கூப்பிடுவாங்க? எல்லாம்
அதெல்லாம் நடிப்பு. அவனை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். என்னால ஒரு காரியம் ஆகணும்னா எனக்காக வெயிட் பண்ணியிருப்பான். இப்போ நான் இருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதான் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாரையும் வச்சு ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிட்டான். அவர்தான் அத்தனை முறை ஃபோன் பண்ணாருன்னு சொல்றேன்ல. ஏய், அதே என்ன 10 வாட்டி சொல்ற? ஃபோன் பண்ணான்னு. அவன் நல்லவன்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பான். எனக்கு தெரியும். நீ என்னமோ நான் தப்புன மாதிரி பாக்குற. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம சும்மா பேசிட்டு இருக்காத. என்ன நடந்திருக்கும்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அவனுக்கு லக்ஷ்மிக்கும் கல்யாண நாள் குறிச்சிருப்பாங்க. வந்தவனுங்கெல்லாம் சந்தோஷமா தண்ணி அடிச்சிருப்பானுங்க. அதானே? சரி, நான் வரல, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு ஒரு கால் பண்ணி சொன்னா என்ன? நான் வரலன்னதும் 100 தடவை ஃபோன் பண்ண தெரியுதுல? ஏன் இதுக்கு மட்டும் ஃபோன் பண்ண முடியாதா? இதுல இருந்தே தெரியல நான் அவனுக்கு முக்கியம் இல்லைன்னு. நான் சொல்றது உன் மண்டையில ஏறுதா இல்லையா? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம சும்மா பேசிட்டு இருக்காத. ஏய், சும்மா பில்டப் பண்ணாத போ. என்னதான் இருந்தாலும் நீ அப்படி வெட்ட ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிருக்க கூடாது லக்ஷ்மி. என்ன ராஜி, எல்லாரும் நான் தப்பு பண்ண மாதிரியே பேசுறீங்க. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? உண்மையே ஓபனா சொன்னேன், அவ்வளவுதான். அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு என்னால இருக்க முடியாது. லக்ஷ்மி, நீ உன் சைட மட்டும்தான் பாக்குற, விஷ்ணுவை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற. உனக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசி சம்மதிக்க வச்சு நிச்சயம் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா நீ சட்டன் எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல மாத்திட்ட. லவ் பண்ணா வீட்ல சொல்லிதான் ஆகணும். நான் எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண மாதிரி அவ அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிருக்கான். இதுல என்ன இருக்கு? இல்ல லக்ஷ்மி, நான் அத சொல்ல வரல. இந்த காலத்துல யாரு லவ் மேரேஜ பெருசா அக்செப்ட் பண்றாங்க? அப்படி இருக்கும்போது விஷ்ணு இவ்ளோ ட்ரை பண்ணி நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. நீ சொன்ன ஒரு வார்த்தையால தான் நின்னு போச்சுங்கறாரு. ராஜி, நான் யாருக்காகவும் வாழணும்னு ஆசைப்படல. எங்க அம்மாக்காக மட்டும்தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்ப விஷ்ணு? சொல்லு லக்ஷ்மி, ஏன் யோசிக்கிற? இதெல்லாம் தப்பு லக்ஷ்மி. உனக்காக அவர் பட்ட சிரமத்தை யோசிக்காம உன் தனிப்பட்ட முடிவை அத்தனை பேர் முன்னாடியும் சொல்லியிருக்க. நீ மட்டும் அந்த நேரத்துல கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தா எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு தேவையில்லாம நம்ம இப்படி குழம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எனக்கு ஒன்னும் குழப்பம் இல்ல, நான் தெளிவாதான் இருக்கேன். நான் சொன்ன விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா நான் சொன்னது தப்பு இல்ல. கல்யாணத்துக்கு பின்னாடி நான் எப்படி இருக்க போறேன்றத கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதான் எனக்கு சரின்னு பட்டுது, அதனாலதான் சொன்னேன். விஷ்ணுவை கஷ்டப்படுத்தணும் இல்ல இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும் நான் இத சொல்லல. இல்ல லக்ஷ்மி, நீ மறுபடியும் உன் பாயிண்ட் ஆஃப் வியூலே பேசுற, விஷ்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல பேச மாட்டேங்கிற. கொஞ்சம் விஷ்ணு இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. இதுக்கப்புறம் அவர் எப்படி அவங்க அப்பா அம்மா கிட்ட உங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேச முடியும்? எல்லாத்துக்கும் நீயே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்ட. ராஜி, நீ என்ன சொன்னாலும் நான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தல. நிச்சயத்தை நிறுத்தினது அவங்க, கல்யாணம் வேண்டான்னு சொன்னது அவங்க. இதுல நான் எந்த விதத்துல பொறுப்பாக முடியும்? அப்போ விஷ்ணுக்கு என்னதான் பதில் சொல்ல போற? நான் என்ன பதில் சொல்லணும்? அவங்க அப்பா அம்மா அப்படி பேசினதுக்கு அவன் தான் எனக்கு பதில் சொல்லணும். என்ன லக்ஷ்மி இப்படி பேசுற? விஷ்ணு அம்மா பேசினதுக்கு விஷ்ணு என்ன பண்ணுவாரு? அவர்தான் உன்கிட்ட அவங்க அம்மாவை பத்தி முன்னாடியே சொல்லிருக்காருல. நீதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கணும். நான் எதுக்கு ராஜி விஷ்ணுவோட அம்மாக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்? கஷ்டம் லக்ஷ்மி, இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம். பாவம் விஷ்ணு, அவர்தான் உங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போனதுல அவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. தயவு செஞ்சு அவருக்கு போய் ஆறுதல் சொல்லு. நீ அதுக்கு முன்னாடி சாரி கேளு. நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன் அவங்க கிட்ட போய் சாரி கேக்குற அளவுக்கு? அவங்க அம்மா தான் தப்பு பண்ணாங்க. இங்க பாரு லக்ஷ்மி, எல்லா மாமியாரும் அவங்க மருமக தான் பேச்சு கேட்டு நடக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஊர் உலகத்துல யாரும் கேட்காதத ஒண்ணும் விஷ்ணுவோட அப்பா அம்மா உன்கிட்ட கேட்கலையே. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை விஷ்ணு கிட்ட சொல்லி அவங்க அம்மாவை வேற மாதிரி டீல் பண்ண சொல்லிருக்கணும். ஆனா நீ அத்தனை பேருக்கு முன்னாடி அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி போலீஸ் அது இதுன்னு சொல்லி மிரட்டி இருக்க. இப்படி பேசின உன்னை பத்தி விஷ்ணு எப்படி மறுபடியும் உங்க அப்பா அம்மா கிட்ட பேச முடியும்? உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க முடியும்?
இங்க பாரு லக்ஷ்மி, நீ பேசுனதுனால உண்மையிலேயே ஹர்ட் ஆனது விஷ்ணுவோட அப்பாவோ அம்மாவோ இல்ல, விஷ்ணுதான். நீ உன் பக்கம் உள்ள நியாயத்தை மட்டும் பார்க்காம விஷ்ணு பக்கம் உள்ள நியாயத்தையும் பாரு. நீ அப்படி நடந்துகிட்டது விஷ்ணுவை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு. தயவு செஞ்சு விஷ்ணு கிட்ட போய் சாரி கேட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. சரி லக்ஷ்மி, நான் இப்ப கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும், வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்து விஷ்ணு அண்ணே, வாங்கண்ணே, உட்காருங்க. அப்புறம் எப்படிண்ணே இருக்கீங்க? உங்க வீட்ல எல்லாம் எப்படிண்ணே இருக்காங்க? வீட்டிலலாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் நான் தான் உன்னை நலம் விசாரிக்க முடியாத நிலைமையில இருக்கேன். ஏண்ணே? தெரியும்பா, நடந்த விஷயத்தெல்லாம் பசங்க சொன்னாங்க. அதை கேட்கும்போது என்னாலேயே தாங்க முடியலையே. நீ எப்படி விஷ்ணு? அண்ணே, புரியுது விஷ்ணு, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இருந்தாலும் நிச்சயதார்த்தம் என்ன துக்கத்தில் நடு வீட்டில் உட்காந்து சரக்கடிக்கிறது ரொம்ப தப்புப்பா. அதுவும் பகல்லையே சரக்கடிக்கிறது அதை விட பெரிய தப்புப்பா. அண்ணே, அது நான் தெரியும் விஷ்ணு, நீ அந்த மாதிரி பையன் இல்லைன்னு. ஆனா நீ இப்படி மாறிட்டேன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, நான் நிச்சயதார்த்தம் நின்று போச்சுன்னு ஃபீல் பண்றது உண்மைதான். ஆனா நான் அதுக்காகலாம் சரக்கு அடிக்கல. என்னை வீட்டை விட்டு வெளில விட மாட்டேங்கிறாங்கண்ணே. அதான் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு பார் செட்டப் ஆக்கி நானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இது கூட சரக்குலாம் இல்லைண்ணே, கூல் ட்ரிங்க்ஸ்ண்ணே. ஃபீல் பண்றதுக்காக நான் இதை சரக்கா நினைச்சு குடிச்சிட்டு இருக்கேன். என்ன விஷ்ணு, இது உன் நிச்சயதார்த்தம் நின்னதை விட கொடுமையா இருக்க. யோ மாமா, அவனே நிச்சயதார்த்தம் நின்ன சோகத்துல இருக்கான், நீ இப்படி சில்லறத்தனமா காமெடி பண்ணிட்டு இருக்க. கண்ட்ரி ஃபெலோடா நம்மாலே. சாரி விஷ்ணு. பரவாயில்ல விடுங்கண்ணே. எல்லாரும் நான் தான் காமெடியா நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அவன் என் லைஃபே காமெடி ஆக்கிட்டு போயிட்டா. அவளே என் லைஃப்ல வந்தா, இப்ப அவளவே போயிட்டா. அண்ணே, ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் மேல எனக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லைண்ணே. ஏன்னா நான் அவளை லவ் பண்றேனே. விஷ்ணு, வீட்ல அம்மா அப்பா இல்ல? இருந்திருந்தா அவங்க உங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்? என் லைஃப் இப்படி ஆனது காரணமே உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க தான் சொல்லி எல்லார் மேலயும் செம்ம கோவத்துல இருக்காங்கண்ணே. டேய், என்னடா பேசுற நீ? நீ லவ் பண்ணதுக்கும் உன் நிச்சயதார்த்தம் நின்னதுக்கும் நாங்க என்னடா பண்ணோம்? போனா போதுன்னு ஆறுதல் சொல்ல வந்தா நீ எங்களையே போட்டு வாங்குறியா? டே புலி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? விஷ்ணு, வீட்ல இதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்க? அவங்க எங்க ரியாக்ட் பண்றாங்க? எல்லாத்துக்கும் என்னதான் ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. எதுக்கு எத்தாலும் நாங்க தான் சொன்னோமே அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாது, ஒத்து வராதுன்னு. ஆனா நீ தான் லவ் லவ்னு சொன்ன. அதான் உன் டாட்டா காட்டு ஓட்டான்னு சொல்றாங்க. என்கிட்ட சொல்லி சொல்லி வெறுப்பேத்துறாங்கண்ணே. ஆனா அவங்க சொல்றதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்குண்ணே. அவங்க சொன்ன மாதிரி நான் அன்னைக்கே கேட்டு ஒழுங்கா நடந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்லண்ணே. எவ்வளவு சொன்னாங்கண்ணே, அவ வேணா வேணான்னு. நான் தான் வேணும் வேணும்னு கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னனே. அதான் மொத்தமா போயிடுச்சு. நீயும் லட்சுமியும் உண்மையா தானே லவ் பண்ணீங்க. அப்புறம் ஏன் இந்த நிச்சயதார்த்தத்தை வேணான்னு சொல்லிட்டா? அண்ணே, நான் பொண்ணுங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன், எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். பிளே பாய் டுபாகோர்னு என்ன வேணா சொல்லுங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா லட்சுமி நான் உண்மையா சீரியஸா சின்சியரா தான் நான் லவ் பண்ணேன். ஆனா அவளும் என்ன சின்சியரா சீரியஸா உண்மையா லவ் பண்ணாலும் தான் எனக்கு தெரியல. விஷ்ணு, அவ நல்ல பொண்ணு தான். ஆனா உங்க ஃபேமிலி சைடுல இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக கூடாது, அவங்க அப்பா யாரு என்னன்னு துருவி துருவி விசாரிச்சதுனால தான்
லக்ஷ்மி டென்ஷன் ஆகி இந்த முடிவு எடுத்ததா அரசல் புரசலா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அண்ணே, இந்த பிரச்சனைலாம் வரும் தான் நான் லட்சுமி கிட்ட இதை பத்தி முன்னாடியே பேசி வச்சிருந்தேன். அவளும் நான் அமைதியா இருக்கேன்னு சொன்னான். அப்புறம் நான் அங்க வந்து அப்படி சொல்லணும்? என் சொந்தக்காரங்களும் என் வீட்லயும் பண்ண தப்புக்கு நான் என்னென்ன பண்ணுவேன்? அவங்களாம் பேசினதுக்கு என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானே. சரி சரி, தப்போ ரைட்டோ நடந்தது நடந்து போச்சு. நீ அதுக்கப்புறம் லக்ஷ்மிகிட்ட போய் ஏதாச்சும் பேசுனியா? நான் எதுக்கு அவட்ட போய் பேசணும்? நானும் அவளை வேணான்னு சொன்னேன்? அவதான் சொன்னா. அப்ப அவதானே என்கிட்ட வந்து பேசணும். இல்ல விஷ்ணு, நீ ஒரு தடவை அவகிட்ட பேசி பாரேன். அப்பதானே உண்மை பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரியும். சரிண்ணே, நான் அப்படியே அவட்ட பேசினாலும் அவன் என்ன சொல்ல போறா? நானும் உன்னை முதல்ல லவ் பண்ணேன், நீ தானே என்ன முதல்ல லவ் பண்ண. நான் தான் முதலே உன்னை வேணான்னு சொன்னேனே. நீ என்ன டார்ச்சர் பண்ணனால தான் நான் உன்னை லவ்வே பண்ணேன்னு வழக்கமா பொண்ணுங்க சொல்ற அதே டயலாக் தான் இவ்வளவு சொல்ல போறா. இதோ பாருங்கண்ணே, ஒரு பொண்ணு லவ் பண்ற நம்ம கூட சுத்திட்டு நல்லா பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு இப்படி துண்டா கழட்டி விட்டு போகும்போது செம்ம காண்டா இருக்குண்ணே. அது எப்படின்னு தான் என்னால சொல்லவே முடியல. அண்ணே, பிடிக்கல முதல்ல பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் அப்படி லவ் பண்ணி ஏமாத்துறாங்க? விடு விஷ்ணு, உன் அழகுக்கும் அறிவுக்கும் கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா அமையும். ஆமாப்பா, நீ இப்படியே படையப்பா நீலாம்பரி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்காம எப்பயும் போல ஜாலியா இருப்பா. ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல். வெல், சொல்லு. சரி, அதுக்கு சரி வரேன். விஷ்ணு, யாருப்பா போன்ல? லட்சுமி. லக்ஷ்மியா? என்னப்பா சொன்னா? அவங்க அம்மா ஏதோ என்கிட்ட பேசணுமா, அதான் கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றா. விஷ்ணு, நான் சொல்லல. லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான் அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மாவை பாக்குற சாக்குல வர சொல்லியிருக்கா. உடனே ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு.